பிரவீன், தமிழகம், புதுவை மற்றும் 21 மாநிலங்களில் வாக்குப்பதிவு சற்று முன்பு நிறைவடைந்திருக்கிறது. இப்போது வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்துள்ள வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அது அவர்கள் வாக்களிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்புடன் நடைபெற்று இப்போது நிறைவடைந்திருக்கிறது. 5 மணி நிலவரப்படி 63% வாக்குகள் பதிவான சூழ்நிலையில் இப்போது 6 மணி வரை 72% வரை வாக்குகள் பதிவாகி இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி பார்த்தால் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் 72.47% வாக்குகள் பதிவாகி இருந்தன. இந்த முறையும் அதே போல 72% வாக்குகள் வரை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இதுவரை நடைபெற்ற கடந்த 3 தேர்தல்களை பார்க்கும் போது 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் 73.02% வாக்குகள் பதிவாகின. 2014ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் 73.74% வாக்குகள் பதிவாகின. 2019ஆம் ஆண்டு 1% வாக்கு பதிவு குறைந்து 72.47% வாக்குகளே பதிவாகின. இந்த முறை சென்னை உள்ளிட்ட மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வாக்குப்பதிவு மந்தமாகவும், மேற்கு மாவட்டங்களில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாகவும் நடைபெற்றிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவானது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு மேலும் வாக்குப்பதிவு குறைவாக இருக்கும் என்றே கருதப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை. இதே போல மற்ற மாநிலங்களான 21 மாநிலங்களில் குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் உள்ள தொகுதிகளில் நடைபெற்ற மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், அசாம், அருணாச்சல பிரதேசம், மிசோரம், நாகாலாந்து மற்றும் உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால், பீகார் ஆகிய மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. 21 மாநிலங்கள் 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. கடந்த 3 லோக்சபா தேர்தல்களிலுமே 72% 73% வரைய வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த முறையும் 71%-லிருந்து 72% வரை வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்குப்பதிவானது சென்னையில் மிக மிக மந்தமாக வாக்குப்பதிவு, மத்திய சென்னை, வட சென்னை தொகுதிகளிலும் அதைவிட சற்று பரவாயில்லை என்று கூறும் அளவுக்கு தென் சென்னை தொகுதியில் வாக்குகள் பதிவாகின. கோவை, ஈரோடு, சேலம், திருப்பூர் மற்றும் தர்மபுரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மேற்கு வட மாவட்டங்களில் வாக்குப்பதிவானது கணிசமான அளவு விறுவிறுப்பாக காலையில் இருந்தே நடைபெற்றிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவானது தேர்தல் முடிவை நிர்ணயிப்பதில் எத்தகைய பங்கு வைக்கப் போகிறது என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரியவதும். தமிழகம் மற்றும் புதுவையில் வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்புடன் தொடங்கி சற்று விறுவிறுப்பு குறைந்து அதன் பின்னர் இப்போது மாலையில் மேலும் விறுவிறுப்படைந்தது. இதனால் கடந்த 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல், 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல், 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் மற்றும் இப்போது நடைபெற்ற அந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகளின்படி 72% வரை வாக்குகள் பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது காணலாம். அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் உசேன் தொடர்ந்து அந்த வாக்குப்பதிவு மையத்தில் சீல் வைக்கும் காட்சியுடன் செய்திகளை கூடுதலாக தருவார். பிரவீன்.